பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியா பாக்குறோம். அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. நீங்க சும்மா இருங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னாம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்ல, அதுக்கு பேர். போடா டேய், வீட்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாப்பிள்ளை சீமான் நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசின, இன்னைக்கு மானம் கட்டு போய் இங்க இருக்க. மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களே, மாப்பிள்ளை சீமான் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்களே, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு? ஆஸ்காரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிற கட்டு மானம் கட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இவங்கள மாதிரி ஒரு ஈனப்பேரு ஒருத்தர் உண்டா, ஒரு மானங்கட்ட கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு தொடர்டிங்க அப்படி கோழைய அரசியல் கோழை. விஜய்னா அரசியல் கோழை தான்டா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு செல்ல பிராணி ஒண்ணு வரும் சொன்னா குடு ஓடி வந்துறாங்க. அதால இல்ல நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஜோக்கர் எல்லாம் நம்மள ஜோக்கர் சொல்றாங்க. நம்ம ஜோக்கரா ஆமா ஓகே நம்ம தான் ஜோக்கரா. இங்க வெயில்லயும் மழையில உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம ஜோக்கரா? நம்ம எல்லாம் போராளி. நம்ம தான் போராளிங்க. நான் ஒண்ணே சொல்றேன், நம்ம எல்லாரும் போராளி. இந்த கொற்ற மழையில இங்க உட்கார்ந்திருக்கால சூரத்தீங்களா? மேடம், ஆட்சிக்கு வந்து 3 மாசத்துல இவ்வளவு கடுமையா இந்த அரசை விமர்சிக்கிறீங்க. கடந்த 5 வருஷமா நாங்க ஆட்சிக்கு வந்தோட நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னேன். படம் காட்டின அரசை ஏன் பேச மாட்டீங்க? படம் காட்டின அரசு நாங்க ஒன்னும் வெட்டியா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி செயலாளராக தான் நாங்க இங்க பொறுப்பே. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இருங்க, கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்றதுக்கு முதல்ல வெயிட் பண்ணுங்க. நீட் எங்களுக்கு நீட் எங்க மாநிலத்துக்கு தேவையில்லை அப்படின்னு வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு துப்பு இல்ல. நடக்காதது 2 மாசத்துல நடந்துடும் நம்புறீங்களா நீங்க? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இல்ல திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நாங்க வந்து நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே ஒரே கையெழுத்தை நிறுத்துவோம், அதுக்கு ஏற்ற ரகசியம் இருக்குன்னாரு. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல சட்டப்பூர்வமா நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்க எங்களுடைய இது. மாணவர்களுடைய போராட்டத்தில் போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா, ஆனால் இப்போ வரைக்கும் தெரியுது உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.